தற்போது இரண்டு கட்சியிலுமே என்டிஏ கூட்டணியிலும் சரி அதிமுக கூட்டணியிலும் சரி கூட்டணி முடிந்துவிட்டது. பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இதில் என்டிஏ கூட்டணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று நாம் ஒரு அனலைட்டாக போகிறது. திமுக கூட்டணியின் பலம் பலவீனம். திமுக கூட்டணி தனது கட்சிகளை காயப்படுத்தி இருப்பது பலவீனம். அந்த கூட்டணி கட்சிகளே பலம். என்டிஏ எடப்பாடியினுடைய பலவீனம் என்ன இன்றைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது. அவர்களின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டை விழுந்திருக்கிறது என்பதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதில் தமிழ்நாட்டில் பெரும் சாதிகளாக இருக்கும் முக்குலத்தோர், மேற்கு மண்டலத்தின் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது கவுண்டர்கள், வடக்கு மண்டலத்தில் வன்னியர்கள். இதில் 1976-7 டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு களமமைத்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறந்த பகுதியாக எப்போதும் மேற்கு மண்டலம் உண்டு. இன்று எடப்பாடியோ வேலுமணியோ வந்து உருவாக்கியதல்ல, அது அன்று உண்டு. அவற்றில் தற்போது பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது ஓரளவுக்கு தமிழ்நாட்டில். ஆகவே அவர்களுக்கு அது ஒரு வலு சேர்க்கும் தான், அதில் மாற்று கருத்து இருப்பதாக தெரியவில்லை. அது சேலம், திருப்பூர், நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாமக்கல், அதே போன்று கோவை, பொள்ளாச்சி, இப்படி எல்லா பகுதியிலும் தாராபுரம், அது அவர்களுக்கு வலு. அந்த வலுவைக்கு சமநிலையான போட்டி ஏற்படுத்துகிறார் செந்தில் பாலாஜி. இது ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு பக்கம். ஆனால் இப்பொழுது 3 சமூகங்களுக்கிடையே என்டிஏ பெரும் பின்னடைவை சந்திக்கின்றது. பெரும் சமூகங்களான 3 சமூகங்களை ஒன்றிணைத்திருக்கிற முக்குலத்தோர் சமூகம் ஒன்று, 2வது வன்னியர் சமூகம் ஒன்று, 3வது பிராமணர்கள் சமூகத்திலும் சில உராய்தலை என்டிஏக்கு எதிராக ஏற்படுத்தியிருப்பதாகவும் சில தொகுதிகளில் நாம் அடையாளப்படுத்தப்பட்ட செய்தியினூடாக அறிந்து கொள்ள முடிகின்றது. முதலாவதாக முக்குலத்தோர்கள் நாகர்கோவிலுக்கு வெளியே, நாகர்கோவிலிருந்தே கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், மதுரையினுடைய மையப்பகுதி, மதுரையை தாண்டி புறநகர் பகுதி, அதற்கு போன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, இந்த மாதிரி பல இடங்களிலும் திருச்சியை நெருங்கும் வரை முக்குலத்தோர்களின் தஞ்சை, டெல்டா மண்டலம், திருவாரூர், மயிலாடுதுறை, இப்படி எல்லா இடங்களிலும் முக்குலத்தோர் பெரும் எண்ணிக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் மறவர்களாகவும், டெல்டா மாவட்டங்களில் கல்லர்கள், பிரமலை கல்லர்கள், அகமுடையார்கள் என பெரும் சாதி. 40 ஆண்டுகளாக அனைத்து சமூகங்களுக்கும் அறியப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா, அவருடைய தோழி திருமதி சசிகலா அவர்கள். தற்போது அவர் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியினூடே அவர் ராமதாஸோடு நட்பு வைத்திருக்கிறார். ஏற்கனவே முக்குலத்தோர் சமூகம் பழனிசாமியின் மீது பெரும் அதிருப்தியில் இருந்தார்கள். பழனிசாமி தனது சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கவில்லை என்றும், மிக முக்கியமாக ஓபிஎஸ் போன்ற தலைவர்களுக்கு அவர் செய்த துரோகம், அவர் இடமாறச் செய்தது, ஆட்சியும் பொறுப்பையும் கொடுத்த பின்பும் திருமதி சசிகலா அவர்களை எவ்வளவு காலம் தாழ்த்தியும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது, வைத்திலிங்கம் போன்ற தலைவர்கள் வெளியேறியது, இதையெல்லாம் ஒரு பெரிய அளவிற்கான வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டை விழுந்திருக்கிறது. இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மறைவர் வாக்குகளை அவர் கொண்டு சென்றாலும் ஓபிஎஸ் பெரும்பான்மையாக எல்லாவற்றையும் உருவாக்கிய சசிகலா அவர்கள் முழுமையாக நிற்கின்ற போது அந்த வாக்கு வங்கிகள் அவருக்கு கிடைக்கும் என்று தற்போது செய்திகள் வெளியாகி இருப்பதன் காரணம், இந்த தேர்தலில் கடந்த முறை அமமுக ஏற்படுத்திய தாக்குதலில் 15 இடங்களுக்கு மேல் 30 இடங்கள் வரை அதிமுக தோல்வியை சந்தித்தது. இந்த முறை அது மிக 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 அதிகரிப்பதாகவும், அது வருமான செய்தியாக தேர்தல் கவுண்டிங்குக்கு முன்னாலே பதிவு செய்யப்பட்டதாகவும் அரசியல் ஆரூடம் நமக்கு தெரிவிக்கின்றது.
இந்த நிலையில் அமமுகவை வைத்து இதை சரி செய்து கொள்ள அவர் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அமமுகவில் இசக்கிராஜா போன்ற மிக முக்கிய தலைவர்கள், மாணிக்கராஜா போன்ற தலைவர்கள், ரத்தனராஜ் போன்றவர்கள், இப்படி எல்லா இடங்களிலும் அமமுக துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கட்சியாக உருவாகிய போது நாங்கள் வாக்களித்தோம், இப்போது அந்த துரோகிகளோடு சேர்வதை நாங்கள் விரும்பவில்லை என பெரும்பான்மை முக்குலத்தோர் சமூகமும் ஏனைய கட்சி மற்றவர்களும் தெரிவித்திருப்பதை அமமுக இந்த முறை தனது வலுவை முழுமையாக பலமிழந்து அடையாளத்தையும் கூட அவர்கள் தோற்று போவார்கள் என்று கேள்வி ஒன்று. இது முக்குலத்தோர் சமூகம். வன்னியர் சமூகத்திற்கு அடுத்து வந்தால் வடமாவட்டங்களில் 90,000 கிராமங்களுக்கு மேல் வன்னியர் சங்கத்திலிருந்து ஆரம்பித்து, இடஒதுக்கீட்டிலிருந்து ஆரம்பித்து, மரம்வெட்டியாக தங்கள் பெயரை சுமர்ந்து ஆரம்ப காலத்தில் பழனி பாபாவோடு இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி இவ்வளவு பெரும் அடையாளத்தை கொடுத்த நான், வயதான காலத்தில் 87 வயதில் நான் போட்டியில் இருப்பது என்னுடைய மகன் எனக்கு செய்த துரோகம் என்று ஒரு பரிதாப உணர்வோடு அவர் பேசுகின்ற போது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு சிக்கல். 5.5% வாக்குகளை கொண்ட வன்னியர் வாக்குகள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் அவற்றில் மெஜாரிட்டியாக சின்னம் இருந்தாலும் இளைஞர்களை கவர்ந்தெழுத்தாலும், ஆனால் தற்போது 5.5% வாக்குகளில் ஒரு சிதறுவு ஏற்படும். வன்னியர்கள் பகுதிகளிலே வடக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மெஜாரிட்டேரியனாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்களுக்குள் இணக்கமான கூட்டணிகளும் இருக்கிறது. அப்போ இந்த நிலையை அவர்களை எடுத்து ஃபோர்ஸபிளாக அடிப்பதற்கு தற்போது அந்த ஓட்டில் சிதறல் ஏற்பட்டு பெரியவர் திருமதி சசிகலா அம்மையாரோடு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். இந்த வலுவான இவர்கள் ஒரு சிறு சேதாரத்தை ஒருவேளை வன்னியர் பகுதியில் ஏற்படுத்தி விட்டால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். அது அதிமுகவுக்கு. ஏனால் இது மூன்றாவதாக நான் சொல்லிவிட்டு என்னுடைய முடிவுக்கு வருகிறேன். பிராமணர்களுக்கு எப்போதும் திமுக டிக்கெட் கொடுப்பதில்லை. இந்த முறையும் அப்படித்தான். அது மாதிரி அதிமுகவும் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே இந்த முறை அவற்றில் ஒரு சாஃப்ட் நேச்சராக நமக்காக ஒருத்தன் பேசுகிறான், அவனுக்கு போட்டால் என்ன என்ற சீமான் அவர்கள் 6 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார். முதன்முறையாக திரு சீமான் எங்கெல்லாம் ஒதுக்கியிருக்கிறார் நீங்கள் பாருங்கள். அதாவது சைதாப்பேட்டை, அதை போன்று மயிலாப்பூர், ஆலந்தூர், அதே போன்று மதுரவாயல், மயிலாடுதுறை, காசி என்கின்றவர், இப்படி ஒரு 6 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார். அந்தந்த தொகுதிகளில் பிராமணர்கள் அந்த 6 தொகுதிகளிலும் அவர்கள் நமது வேட்பாளர்களுக்கு சாதிக்காரர்களுக்கு போடலாம் என்ற மனநிலையில் வந்துவிட்டால் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி கேள்வியாகிவிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது அல்லாமல் சீமானுக்காக மற்ற பிராமணர்களும் கொஞ்சம் வாக்களித்தாலும் கூட, பெரியவர் ராமதாஸுக்கு பரிதாபப்பட்டு வாக்குகள், வன்னியர் வாக்குகள் பிரிந்து விட்டாலும் கூட, ஆனால் சந்தேகம் இல்லாமல் முக்குலத்தோர் வாக்குகள் இந்த முறை அமமுகவுக்கு இல்லை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். ஏனென்றால் இந்த முறை கடும் போட்டி, 5 முனை போட்டி இதுவரை. அதில் அதிமுக, அதில் திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று தாவேகா, அதே போன்று சீமான் மற்றும் திருமதி சசிகலா, பெரியவர் ராமதாஸ். இந்த 5 முனை போட்டியிலும் வாக்குகள் சிதறும். 2 லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதிக்கு இருக்கிறதுனால் அதில் சிதறுவது போக 1.5 லட்சம் தான். 1,70,000 60,000 பதிவு செய்யப்பட்டால் 5 கட்சிகளும் சராசரியாக 30,000 ஓட்டுகள் தான் பெற முடியும். 30,000, 40,000, 25,000. அவர்களுக்குள் ஓட்டு வித்தியாசம் 500லிருந்து 1000லிருந்து 2000லிருந்து 3000, 5000, 8000, மேக்சிமம் 10,000, 12,000 தான். அதுக்கு மேலே இருக்காது. 40,000, 50,000 இருக்க வாய்ப்பில்லை. அந்த காலத்தில் திமுக இருந்தது, அதிமுக இருந்தது. திமுக கட்சிகளுக்குள்ளே பெரும் முரண் இருக்கிறது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர்கள் 8 கொடுத்தும், தேமுதிகவுக்கு 10 கொடுத்தும் சமாளித்தாலும் நெருப்பை கதகதப்பில் இருக்கிறார்கள். இந்த தொண்டர்கள் எல்லாம் கொதிநிலையில் இருக்கிறார்கள். திமுக நமக்கு துரோகம் செய்துவிட்டது என்ற மனநிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளாலும் மற்றவர்களாலும். நேற்று வந்த பிரேமலதா, விஜயகாந்துக்கு 10, எங்களுக்கு 8 என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் வெறுப்பில் இருக்கிறார்கள். அதையே தாண்டி
நான் சொன்ன இந்த ரெண்டு பெரும் சாதிகள், முக்குலத்தோர்கள் மற்றும் வன்னியர்கள். முக்குலத்தோர்கள் அதாவது திருவிடைமருதூரில் இருந்து, திருவாரூரில் இருந்து, அதே போன்று டெல்டா மண்டலத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு, பழைய வடார்காடு தெண்டற்காடு பாதிப்பு. நீங்கள் சொல்லப்போனால் திண்டிவனம், விருத்தாச்சலம், இந்த மாதிரி பகுதிகள், ரிஷ்வந்தியம், கள்ளக்குறிச்சி, இங்கே தேமுதிகவும் உள்ளே பூந்து விட்டது. இதெல்லாம் பெரும் பரிதாபமான நிலைக்கு என்டிஏ உருவாக்கியிருக்கிறேன் என்பதுதான் நமக்கு இன்று காலை துல்லியமான நமது ஆய்வாளர்கள் களத்திலிருந்து தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்னும் அடுத்த செய்தி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நன்றி.